நம்ம கர்நாடகாவில் ஃபேமஸான ஒரு ரெசிபி இதுதான் பிசிபிலாபாத். 2 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு நெய்யும் நாங்கள் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம். டைமில் சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு வெட்டி இதை சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்க்குறோம். பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காவை நாங்கள் சேர்த்துட்டு கரண்டி போட்டு திரும்ப நல்லா வதக்கிடுங்க. இப்போ வாங்க மசாலாவை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா புளி கரைசலை சேர்த்து வச்சுக்கலாம். இதில் ஊற்றிக்கோங்க. கல்லுப்போ சால்ட்டுப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி, துவரம் பருப்பு இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி பருப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே குக்கரை போட்டு மூடி 5 to 6 விசில் தாராளமாக வச்சு எடுக்கலாம்.